ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் கடைசி கால ஆயத்த நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். கடைசி கால ஓட்டம் என்கிறது நாம் நினைக்கிறதை போல் அது சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஓட்டம் போல அல்ல. இந்த ஓட்டத்தை நம்ம சரியான விதத்தில் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஒன்று, அவைகளுக்குரிய ஆயத்தத்தோடு கூட நாம் ஓடினால்தான் நல்ல ஒரு இலக்கை எட்டி தேவராஜ்யத்திலே சென்றடைய நம்மால் முடியும். இன்றைக்கும் கூட ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களோடு கூட சற்று ஆழமான விதத்தில் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இவைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 22, 29 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தேவன் நம்முடைய கையில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை பெரிய வேலை, சாதாரணமான ஒரு வேலை இல்லை. இந்த வேலையில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு அலட்சியமான ஒரு போக்கோடு கூட அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. அந்த வேலையை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக அவைகளை நீங்கள் நானும் ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். இந்த வேலையை நம்ம அசதியாக செஞ்சால் கூட வசனத்தில் என்ன போட்டுக்கு, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவனே போட்டுக்கு. நீங்கள் வேலையை செஞ்சு முடிச்சா கூட கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக சாபத்தை நாம் பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி விடுகின்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியை பற்றி முதல் காரியம் நீங்களும் நானும் ஆழமாய் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லும்போது உங்களுடைய மனசுக்குள்ள சில விதமான கேள்விகள் எழும்பலாம். நான் ஒரு சாதாரணமான வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான காரியம் இல்லை, ஊழியத்தினுடைய அழைப்பு கூட கிடையாது. எனக்கும் கூட கர்த்தராகிய தேவன் அந்த ஒரு வேலையை தந்திருக்கிறாரா? என்னுடைய வேலையில் நான் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்றீங்களே, எந்த வேலையை பற்றி பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம். என்னை நான் காப்பாற்றுகிறது ஒரு வேலை தான். என்னை நான் பரிசுத்த குலைவு இல்லாமல் கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்துகிறதும் ஒரு வேலை தான். என்னை நம்பி கர்த்தராகிய தேவன் எனக்கு ஒரு ஜீவனை தந்திருக்கிறாரு, எனக்கு ஒரு ஆத்துமாவை தந்திருக்கிறாரு, எனக்கு ஒரு சரீரத்தை தந்திருக்கிறாரு. ஒரு பழுதும் இல்லாமல் இவைகளை கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகிறதும் நமக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய பணி. மற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறது கர்த்தர் தந்த பணி, மற்ற மக்களுக்காக உழைக்கிறது கர்த்தர் தந்த பணி, ஊழியம் பார்க்கறது கர்த்தர் தந்த பணி, இப்படி பலவிதமான விஷயங்களில் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய கரங்களிலும் பணிகளை தந்திருக்கின்றார். இந்த பணிகளை நான் முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுலேயும் குறிப்பாக கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், அந்த வேலையை மற்ற வேலை மாதிரி நீங்கள் செஞ்சிடாதீங்க. இந்த வேலையை நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யுங்க. மற்ற வேலை ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நஷ்டத்தை உருவாக்கலாம். ஆனால் இந்த வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையை இழக்கிறது உண்டானால் இது உங்களுடைய ஜீவனுக்கே ஆபத்தை தரக்கூடியதாய் விளங்கிடும். ஆகவே கர்த்தராகிய தேவனுடைய ஓட்டத்திற்குள்ள ஒரு மனிதன் இணைக்கப்படுகிறது உண்டானால் முதல்ல அந்த ஓட்டத்தை பற்றினான ஒரு சீரியஸ்னஸ் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஆண்டவராகிய தேவன் ஒரு ஓட்டத்தை நம்முடைய கரங்களில் தருகிறது உண்டானால் அந்த ஓட்டத்துக்குரிய சட்டத்திட்டம் ஒன்று நமக்கு தெரியணும். அந்த ஓட்டத்தை எப்படி நான் ஓடி முடிக்க வேண்டும், எத்தனை பலத்தோடு, எத்தனை அந்த வைராகியத்தோடு கூட அவைகளை நிறைவுபடுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு விதமான அணுகுமுறையின் ஊடாகத்தான் அந்த ஓட்டத்தினுடைய முழு தன்மை நாம் விளங்கி கொண்டு நம்ம ஓட ஆரம்பிச்சா தான் சரியான ஒரு இலக்கை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்திருக்கக்கூடிய பணிகளை பற்றியும் அந்த பணிகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் எப்படி இயங்க வேண்டும் என்கிறதை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது எல்லா விதமான மக்களுக்கும், குறிப்பாக கர்த்தருடைய ஊழியங்களை செய்யக்கூடிய மக்களுக்கு ரொம்ப குறிப்பாக இந்த ஒரு வார்த்தையை நாம் கூட பேச வேண்டியது அவசியம். எல்லா மக்களுக்கும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய பணியா இருக்கலாம், குடும்பத்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய பணியா இருக்கலாம், அல்லது அவங்க பணியாற்றக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை கர்த்தராகிய தேவனுக்குள் நடத்தக்கூடிய வேலையா கூட இருக்கலாம். இதை தாண்டி சபை நடத்தக்கூடிய போதகர்கள் இருக்கிறாங்க, அநேக விதமான சுவிசேஷ ஊழியம் பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, முழு நேர பணிக்காக தன்னை ஒப்பு கொடுத்துருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கும் கூட முக்கியமாக இந்த ஒரு வார்த்தையை நான் அறிவிக்க வேண்டியது அவசியம். சரி, இந்த வேலையில ஜாக்கிரதையான ஒரு தன்மை, அசதி இல்லாத ஒரு தன்மை என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார்? எப்போ நமக்குள்ள அசதி வரும், எப்போ நமக்கு அந்த ஜாக்கிரதையற்ற ஒரு நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும் என்கிறதை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்க கூட பேச போறேன். கொஞ்சம் நீங்க ஆழமாக இந்த ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல அதுல 10வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுவோம். கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். இதுல என்ன சொல்றாரு? இன்னொரு வாசிக்கிறேன், கவனிங்க. எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலையில் நீ நெல்லு, மற்றவனுடைய வேலையில நீ தலையிடக்கூடாது.
இந்த இந்த இவங்க வந்து செய்யக்கூடிய முக்கியமான, இப்போ இருக்கக்கூடிய ஊழியர்கள் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன, ஒரு லிமிட்டை தாண்டி மற்ற ஊழியங்களை நிறைய ஜனங்கள் இந்த நாட்களில் குற்றப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த காரியங்களை இந்த ஊழியம் சரியில்லை, இந்த ஊழியம் சரியில்லை, இந்த ஒரு காரியம் சரியில்லை, இந்த ஒரு காரியம் சரியில்லை. இந்த வசனத்தில் எல்லாம் போட்டு பாருங்க, எனக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலையை நீ பாரு, உனக்கு என்ன வேலையை கற்றுக் கொடுத்துக்கிறோ அதை நீ செய். நீ மற்றவனை குற்றப்படுத்துகிறதோ மற்றவன் செய்யக்கூடிய வேலையை நான் செஞ்சுட்டு நான் என்னை மேன்மைப்படுத்துகிறதோ கர்த்தருடைய அழைப்பு கிடையாது. எனக்கு கொடுக்கப்படக்கூடிய அழைப்பு என்ன அப்படின்னா வந்து, எனக்கு என்ன ஊழியத்தை கற்று தந்திருக்கிறாரோ இந்த மட்டில் நான் என்னுடைய நிலைகள் யாவற்றையும் நிறுத்த வேண்டியது அவசியம். இதுக்கு மிஞ்சின ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் என்னுடைய ஓட்டத்தை நான் இழந்து போக ஆரம்பிச்சிருவேன். மற்றவனுடைய ஓட்டத்தை நீங்க ஓடுகிறது உண்டானால் உன்னுடைய அழைப்பை நீ விட்டுருவேன். மற்றவனுடைய காரியத்தை நீ பார்க்கிறது உண்டானால் உன்னுடைய அழைப்பினுடைய காரியங்களை நீங்கள் மெய்யாகவே தொலைத்து போட ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான ஜனங்களும் கூட தங்கள் வழிகளை அவர்கள் விட்டு போனதற்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து, மற்றவர்களை அவர்கள் நோக்கி பார்த்து மற்றவங்க செய்யக்கூடிய தப்பை பார்ப்பாங்க, மற்றவங்க செய்யக்கூடிய குறைவை பார்ப்பாங்க, மற்றவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் செய்ய 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 தங்களுடைய வேலைகளை அவர்கள் விடக்கூடிய ஒரு மக்களாய் அசதியாய் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். உதாரணமாக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்களேன். சில எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மற்றவர்கள் ஒருவேளை வந்து நமக்கு வந்து அநேக விதமான, அதாவது வினாக்களுக்கு விடை தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விதமான ஆட்களையும் நம்ம வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்போம். ஒருவன் எழுந்திருக்கிறது உண்டானா உடனே ஆசிரியர்கிட்ட போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவன் வந்து எதிர்க்கிறான் பாருங்க சார், இவன் வந்து பாருங்க, இவன் வந்து அடுத்த ஒரு பையன் திருப்பி பார்க்கலாம் பாருங்க சார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கண்காணித்து ஆசிரியரோடு கூட பேசி கொடுக்கக்கூடிய நேரத்தில் என் வேலையை நான் விட்டுருவேன். அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்கின்றார், மற்றவனுடைய வேலையினுடைய அளவுக்குள்ளாக என்னுடைய அளவை கடக்கக்கூடிய அந்த தன்மை, அதுவே தப்பு. எனக்கு கொடுத்தக்கூடிய லிமிடேஷனுக்குள்ள நான் நிற்கணும். இந்த அளவை கடந்து மற்றவனுடைய வேலைக்கு உட்பட்டு நான் என்னை மேன்மை பாராட்டுகிறது குற்றமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. மற்றவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பை பற்றி உனக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவை நான் வந்து முதல் காரியம் கடக்கக்கூடாத ஒரு மனிதனாக விளங்க வேண்டும். எனக்கு என்ன அழைப்பை ஆண்டவர் தந்திருக்கிறாரோ அதில் நான் நிற்கணும். என்ன ஊழியத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறாரோ அதை விட்டு நான் என்னுடைய அளவை தாண்டி நான் கடந்து போயிடக்கூடாது. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தான் உங்களுக்கு நல்லாக இந்த ஒரு காரியங்கள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ள முடியும். சாது சுந்தர் சிங் என்கின்ற நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இவர் தன்னுடைய ஊழியத்தினுடைய காரியத்தில் நிறைய மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்த ஒரு மனிதனாக விளங்கினார். ஒரு நாள் இவரை வைத்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை, ஆழமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். கூட்டத்தினுடைய இறுதி வரக்கூடிய நேரத்தில் சில ஜனங்கள் அவருக்கு முன்பதாக வந்து ஜெபிக்கும்படிக்காக வந்தாங்க. அவங்க வந்து அவரை பார்த்து சொன்னாங்க, ஐயா, எங்களுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய வியாதிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உடனே சாது சுந்தர் சிங் அவங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், எனக்கு சுகமாக்கக்கூடிய வரம் கிடையாது, சுகமாக்கக்கூடிய தன்மை கிடையாது. எனக்கு வந்து வேத வசனங்களை பகுத்து போதிக்கக்கூடிய ஞானத்தை தான் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் சுகமாக்கக்கூடிய அந்த வரங்களை பெற்றுக்கக்கூடிய மக்களை நாடுகிறது தான் மேன்மை என்பதை பற்றி பேசினார். இந்த காரியம் எப்படி இருப்பாங்க, என்னுடைய அளவை நான் கடவாத ஒரு நிலை, எனக்கு என்ன லிமிடேஷன் கர்த்தர் தந்திருக்கிறாரு, இந்த நிலைகளுக்குள் நான் ஓடி முடிக்கிறது தான் தேவனுடைய திட்டம். அப்போ என்னுடைய வேலையை அசைதி வருகிறதுக்கு என்ன காரணம், மற்றவனை நான் பார்த்து என்னுடைய வேலையை நான் இழந்து போயிடுறேன். மற்றவனை நான் குற்றப்படுத்தி என்னுடைய அழைப்பை நான் தொலைத்து போட ஆரம்பிச்சிருவேன். மற்றவனுடைய ஒவ்வொரு விதமான வழிகளை பற்றி நான் ஆராய்ந்து என்னுடைய வழிகளை பற்றி நான் ஆராய முடியாதவனாய் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை பாருங்க. மற்றவனுடைய காரியங்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. மற்றவனை பற்றி குற்றப்படுவதற்கு நமக்கு வேலையே கிடையாது. நமக்கே ஆண்டவராகிய தேவன் பெரிய பணியை, கர்த்தராகிய தேவன் பெரிய வேலையை தந்திருக்கிறார். இந்த வேலைகளை தாண்டி மற்றவனுடைய பணிக்குள்ளாக பிரவேசிக்கிறதே தவறு. என்னுடைய அளவை நான் மீறுகிறதே குற்றம். இந்த காரியங்களை மீறி அவங்க செய்யக்கூடிய வேலையை நான் செய்து நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டினால் அதை போல ஒரு மதியினம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே இருக்காது. கர்த்தராகிய தேவனுக்கு முன்னால போய் நின்று அவன் செய்யக்கூடிய வேலையை அவன் சரியா செய்யல, ஆண்டவரே அந்த வேலையை நான் செய்தேன் என்று சொன்னால் கர்த்தர் அவனை பார்த்து என்ன கேட்பா, உன் அளவை நீ தாண்டினதுக்கு காரணம் என்னன்னு கேட்பாரு. உனக்கு கொடுக்கப்படக்கூடிய லிமிடேஷனை தாண்டி நீ ஏன் அவனுடைய இலக்குள்ள உள்ள போன? அவன் வந்து நின்னாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் தானே வந்து கணக்கு சொல்ல வேண்டும். நீ ஏன் போய் அவனுடைய வேலையை செய்து இந்த வேலையை நான் சரியாய் செய்திருக்கிறேன் என்பதை பற்றி என்னோடு கூட பேசுகிறதுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே தைரியத்தை தந்தது யார் என்று கர்த்தராகிய தேவன் நியாய தீர்ப்பின் நாளிலே உங்களையும் என்னையும் குற்றப்படுத்துவதற்கு முன்பதாக மற்றவனுடைய எந்த விதமான விஷயத்திலும் தலையிடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அளவுல நீங்க வந்து நிலையாக நிற்க வேண்டியது அவசியம். என் வேலையில அசைதுவதற்கு முக்கியமான காரணம் என்ன, மற்றவரை நான் பார்க்கிறேன், என்னை நான் ஆராய மனமற்றவனாய் விளங்கி விடுகிறேன். மற்றவனுடைய ஓட்டத்தை நான் குற்றப்படுத்துறேன், மற்றவனுடைய பேச்சை பற்றி நான் பார்க்கிறேன், மற்றவனுடைய எல்லா விதமான அழைப்பை பற்றி பார்க்கிறேன், அவன் செய்யக்கூடிய குறைவுகளை பற்றி நான் பேசுகிறேன். இன்னைக்கு அதாவது அந்த யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா சில சேனல்களில் வந்து மற்ற ஊழியக்காரங்களை பற்றி குற்றப்படுத்தியே பேசிட்டு இருக்கிறத பார்ப்பீங்க.
அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அழைப்பை பற்றி நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் கேட்கிறதே கிடையாது. எனக்கு உண்டான எனக்கு கர்த்தர் தந்திருக்கக்கூடிய அந்த லிமிட்டேஷனை விட்டுட்டு மற்றவனுடைய எல்லைக்குள்ளாக போய் அவன் அந்த தப்பு பண்றான், அவன் இந்த மாதிரி பேசுறான், அவன் இந்த மாதிரி காரியத்தை செய்யறான், இந்த காரியங்களை நீங்கள் செயல்படுத்துகிறது உண்டானால் உங்கள் அழைப்பையும் ஓட்டத்தையும் இழந்து போயிடுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு ஆண்டவராகிய தேவன் அதிகாரத்தை தரல. அவன் நின்றாலும் விழுந்தாலும் தன்னுடைய எஜமானுக்கு அவன் தான் போய் கணக்கு சொல்ல போகின்றான். அதுக்கு நீங்களும் நானும் உத்தரவாதிகளாக ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. அதை நீங்க விலகிக் கொள்ள வேண்டியது அவசியம். அதனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ல நீங்களும் நானும் எல்லைகளை மீறாத அளவிற்காக நம் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் என் வேலையிலே நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் அசதி இல்லாதவனாய் காணப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அதுல 10வது அதிகாரம் 40வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுவது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 40வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா எது கர்த்தராகிய தேவனுக்கு உகந்தது, எது கர்த்தருக்கு பிரியம், எதை கர்த்தர் எனக்குன்னு வச்சிருக்கிறார், இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆராய்ஞ்சு பார்க்கணும். கர்த்தரை பிரியப்படுத்துகிறது எதை பொறுத்து அமைக்கப்படுகிறதுனா, அவருடைய இருதயத்தின் விருப்பம் அறிந்து செயல்படக்கூடிய தன்மைகளை பொறுத்தே அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது. இந்த 2 பேரும் கர்த்தராகிய தேவனை பிரியப்படுத்தும்படிக்காக மனதுள்ளவர்களாக காணப்பட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தி நிறைய வேலைகளை செய்து ஆண்டவராகிய தேவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் என்பதற்காக பற்பல வேலைகள் யாவற்றையும் செய்து கடினமாய் உழைத்து கர்த்தருடைய அன்பை சம்பாதிக்கும்படிக்காக கடந்து போனாள். இன்னொருத்தியோ ஆண்டவராகிய தேவனுடைய மனதை புரிந்து கொண்டு அவருடைய பாதத்தை விட்டு விலகாமல் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள்ல நம்முடைய வேலையிலே அசதி வருகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய வேலையை பத்தி எனக்கு தெரியல. எனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன வேலையை ஆண்டவராகிய தேவன் இடத்தில் எதிர்பார்க்கிறாரு. பல நேரங்களில் இந்த மாதிரி நாம் அநேக விதமான குளறுபடிகளின் ஊடாக கடந்து போவதற்கு முக்கிய காரணம் என்றால் என்ன என்கிறதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால், எதை ஆண்டவராகிய தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, இதையே நான் உட்கார்ந்து நான் யோசிக்கிறதே கிடையாது. எடுத்தவுடனே ஏதாச்சும் ஒரு காரியத்தை போய் செஞ்சு நான் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு கொடுக்கிறது உண்டானால் இது தப்புன்னு கர்த்தர் சொல்லிடுவார். உடனே வேறொரு காரியத்தை கொண்டு போய் உடனே நம்ம உட்கார்ந்து கேட்கணும், ஆண்டவர் நான் என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இப்படி நம்ம கேட்டுட்டோம்னா கர்த்தர் அதுக்குரிய பதில் உத்தரவுகளை அவற்றை சொல்லிடுவார். இதை கேட்கறதுக்கு மனசு இல்லாம தான் நிறைய நேரங்களில் ஒரு காரியம் தப்புன்னு கர்த்தர் சொல்லிட்டாலும் வேற ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு கொடுக்குறது. அதையும் தப்புன்னு சொல்லி கர்த்தராக தேவன் சொல்கிறது உண்டான 3வது காரியத்தின் ஊடாக இல்லை. உன்னுடைய வேலையை நீ வேஸ்ட் பண்ணாத, உன்னுடைய பலத்தை நீ வேஸ்ட் பண்ணாத. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேளு, ஆண்டவரே என்கிட்ட நீங்க என்ன காரியத்தை எதிர்பார்க்க, நான் என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க, நீங்க சொல்லுங்க எனக்கு. அவைகளை நான் தீர்க்கமாய் ஆராய்ந்து பார்த்து அவைகளின்படி நான் செய்யக்கூடியவனாய் விளங்கி விடுவேன். இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கறதுக்கு அவங்க மனசு இல்லாம போகிறதுனால எதையாச்சும் செஞ்சு கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக கர்த்தராகிய தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை அவர்கள் பெறக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மாவும் கர்த்தராகிய தேவனுடைய மனசை சந்தோஷப்படுத்தும்படிக்காக கடந்து போனாங்க. இந்த மார்த்தாள் என்கின்ற அந்த சகோதரி ஆண்டவராகிய தேவனை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே பல வேலையை நான் செஞ்சுட்டு வர்றேன், ஆனால் இந்த மரியாள் பாருங்க ஒரு வேலையை கூட செய்யாம உங்க பாதத்தை உட்கார்ந்துருக்கிறா, இவளையும் நீர் எனக்கு ஒத்தாசையாக அனுப்ப வேண்டும். ஏனென்றால் நான் உம்முடைய அன்பை சம்பாதிக்க உம்முடைய மனசை மெய்யாகவே நான் குளிர பண்ண வேலைகளை செய்யும்படிக்காக நான் கடந்து போயிருக்கேன், எனக்கு ஒத்தாசை செய்ய அவளையும் கூட அனுப்புங்க. கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அவள் சொன்னார், எனக்கு பிரியமானது என்ன என்பதை கண்டுகொண்ட மரியாள் அவள் தனக்கு உண்டான நல்ல பங்கை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாள். எனக்கு பிரியமானது என்னங்கிறத பற்றி நீங்க யோசிக்காம பல விஷயங்களினாலே கர்த்தராகிய தேவனை பிரியப்படுத்தும்படி நீங்களும் நானும் முயற்சிப்பட ஆரம்பிக்கிறீங்க. இதனாலதான் வேலையில நிறைய தடைகள் அசதிகள் வருகிறதுக்கு மூல காரணம். முதல் காரியம், கர்த்தராகிய தேவனை புரிஞ்சுக்கங்க. அவர் என்ன அழைப்பை எனக்கு தந்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. ஒருவேளை அந்த அழைப்பை நான் என்னுடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ளாது இருக்கிறது உண்டானால் உட்கார்ந்து கேளுங்க, ஆண்டவரே நீங்க எதுக்காக என்னை நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, நான் என்ன செய்யணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பணியை தந்திருக்கிறீங்க, நான் என்ன செஞ்சா உம்முடைய மனது என் நிமித்தம் சந்தோஷம் அடையும். உட்கார்ந்து கேளுங்க. கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நம்மை அழைத்த கர்த்தர் நம்ம கூட பேசாம இருக்க மாட்டார். நம்ம கூப்பிட்ட கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தாம இருக்க மாட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பல வருஷம் நான் காத்திருந்தேங்க, ஆனால் கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை இல்லை. நீங்க கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய விதமாக நீங்கள் காத்திருக்கிறது உண்டானால் நம்மை அழைத்த கர்த்தர் நமக்கு என்ன வேலை என்பதை
பற்றி சொல்லாமல் எப்படி இருப்பார் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருக்கு எல்லா காரியத்தையும் பேசிடுவார். அப்போ நம்ம வந்து காத்திருக்க மனமில்லாமல் இருக்க ஆரம்பிக்கிறதுனால ஏதாகிலும் ஒரு காரியத்தை செஞ்சு போய் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிக்கிறது நீங்களும் நானும் வழக்கமாக கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்குகிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. என்னுடைய வேலையிலே அசதி வருவதற்கு என்ன காரணம்னா, ஒரு காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்காத இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய வேலையில் என்னை அறியாத ஒரு சோர்வு வந்துடும், அசதி வந்துடும். இப்ப கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, நல்ல பங்கு என்னங்கிறது வந்து நீ வந்து யோசிப்பாரு. எதை ஆண்டவராகிய நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி ஆராய்ஞ்சுப்பாரு. எது எனக்கு பிரியமான ஒரு காரியம் என்பதை பற்றி யோசிச்சுப்பாரு. நீ கொடுக்கக்கூடிய சாப்பாடு எனக்கு பிரியமா, நான் பேசக்கூடிய வார்த்தையை கேட்கிறது எனக்கு பிரியமா என்பதை பற்றி ஆராய்ஞ்சுப்பாரு. எது எனக்கு பிரியம் என்கிறதை பற்றி புரிந்து கொண்டு அவைகளின்படி இயங்கினால் என்னுடைய மனதிலே நீ மெய்யாகவே பூரணமான அந்த அன்பை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உட்கார்ந்து கேளுங்க. அசதி வருகிறதுக்கு என்ன காரணம்னா, பல விஷயங்களை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்தாலும் அவைகளை அங்கீகரிக்காமல் போகும்பொழுது நம்மை அறியாத ஒரு அசதியும் சோர்வும் நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தருடைய மனசை புரிஞ்சுக்கங்க, அது ஒண்ணுதான். கர்த்தருடைய மனதை விளங்கி கொண்டு நல்ல பங்கை நோக்கி நீங்கள் கடந்து போனாலே போதும். அந்த ஒரு பலத்தை, அந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். முழு கிருபைகளை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். பற்பல காரியங்களை செஞ்சு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பலத்தையும் நீங்களும் நானும் வீணாக கழித்து விடாத அளவிற்கு ஒரே ஒரு நல்ல பங்கு என்னங்கிறது நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அவைகளின் ஊடாக கடந்து போக நிச்சயமான நன்மையான முடிவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் என்கிற பேர்ல பல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, பல விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் கர்த்தர் தந்த ஊழியம், இதுதான் கர்த்தர் தந்த ஊழியம். நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், கர்த்தர் தரக்கூடிய ஊழியம் என்று சொல்ல கர்த்தர்ட்ட போய் உட்கார்ந்து கேளுங்க. நான் என்ன செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும் ஆண்டவரே, எதுக்காக இந்த பூமியில என்னை வந்து நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க, நான் என்ன செய்யணும், இப்படி கர்த்தர்ட்ட போய் நீங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு விதமான காரியங்களை கர்த்தர் தெளிவான விதத்தில் பேச ஆரம்பிப்பார். மரியாள்கிட்ட ஒன்றும் பேசல, ஆனால் கர்த்தருடைய மனதை புரிந்து கொண்ட மரியாள் அவருடைய மனதிற்கு ஏற்ற வண்ணமாய் செயல்பட ஆரம்பித்த பொழுது கர்த்தருடைய பாராட்டை அவள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு. ஒன்று கர்த்தர்ட்ட உட்கார்ந்து கேளுங்க, இல்லாட்டி கர்த்தருடைய மனசை நீங்க புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் எதற்காக இந்த பூமியிலே என்னை அனுமதித்தார், அவருடைய விருப்பம் என்ன, நான் என்ன செஞ்சா கர்த்தராகிய தேவன் என்னுடைய செய்கைகளிலே மகிழ்வடைவார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சாலே போதும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நிச்சயமாகவே சோர்வடையாத பணிகளின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நெகேமியாவின் புஸ்தகத்துல அதில் 6வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நெகேமியாவின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன சொல்றது பாருங்க. அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். மூணாவது காரியம், இந்த வேலையினுடைய தன்மையை நான் முதல் காரியமாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு நம்முடைய சொந்த அலுவல்களும் நிறைய இருக்கும், சொந்த வேலைகளும் நிறைய இருக்கும். என்றாலும் கூட கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால நெகேமியா நல்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு. நான் இப்ப செய்யக்கூடிய வேலை சாதாரணமான வேலை இல்லை, இது கர்த்தர் என்னை நம்பி தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு பொறுப்பு. நீங்க என்னை வந்து அதாவது என்னை வந்து உட்கார்ந்து பேசுறதுக்காக என்னை வந்து கூப்பிடுறீங்க. நான் இந்த பெரிய வேலையை செய்யறேன். வேலையை நான் விட்டு விட்டு வருகிறதுக்கு இது சாதாரணமான வேலை இல்லை. இது மிகவும் முக்கியமாக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணி. ஆகவே இந்த வேலையை விட்டு நான் உங்களிடத்திற்கு வர முடியாது, நான் இப்படி வருகிறதுனால் என்னுடைய வேலை மெனக்கெட்டு போவானேன் என்பதை பற்றி அவர் பேசுகின்றார். பல நேரங்களில் நம்ம வந்து செய்யக்கூடிய நிறைய தப்பை பாருங்களேன். என்ன காரியத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம்னா, நம்முடைய வேலைகள், சில வேலைகள் முக்கியமாக காணப்படக்கூடியதை போல இருக்கக்கூடிய வேலைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பெரிய வேலையாக கர்த்தருடைய வேலையை 2வது பட்சமாக தள்ள ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் ஊழியம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு சில முக்கியமான வேலை பணிகள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் வேலை பணிகளுக்கு நாம் கடந்து போய்விட்டு கர்த்தருடைய வேலையை நம்ம அலட்சியமாக விட்டுருவோம். இப்போ கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில வலியுறுத்துகிறார்னா, அந்த வேலையிலே அசதி வருகிறதுக்கு என்ன காரணம்னா, வேலையினுடைய சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல. கர்த்தராகிய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவன் என்னை நம்பி இந்த ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். இவருக்கு நான் எந்த விஷயத்திலும் துரோகம் பண்ணக்கூடாது. என் மேல நம்பிக்கையாக இந்த ஒரு பணியை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கும் பொழுது அவர் என்னை நம்பி தந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பிலே நான் எவ்வளவேறும் அலட்சியப்படுத்தாமல் அந்த வேலையை நான் சரியான விதத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இப்ப இந்த நெகேமியாங்கிற மனுஷனை பார்த்து அவங்க வந்து அதாவது பேசுகிறதுக்காக கூப்பிடுகிறதுக்காக வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து பொல்லாப்பு செய்யறதுக்காக பேச போறாங்க. இந்த பொல்லாப்பை பற்றி நெகேமியாவுடைய காதுகளுக்கு ஜனங்கள் அறிவித்த அந்த வார்த்தையின் அடிப்படையில் நெகேமியா பேசுகின்றார். நீங்க கூப்பிடக்கூடிய விஷயத்துக்குலாம் நல்லா வர முடியாது.
நீங்க ஏதாச்சும் வந்து வார்த்தையை பேசுறதுக்காக கூப்பிடுங்க, அல்ல வந்து த்ரெட்டன் பண்றதுக்காக கூப்பிடுங்க, மிரட்டுறதுக்காக கூப்பிடுங்க. இதுக்கெல்லாம் நான் வர முடியாது. ஏனென்றால் என் கையை நம்பி கர்த்தராகிய தேவன் பெரிய வேலையை தந்திருக்கிறார். இந்த வேலையை நான் விட்டு விட்டு வரக்கூடிய அளவிற்கு நீங்கள் கர்த்தராகிய தேவனை காட்டிலும் பெரியவர் கிடையாது. ஆகவே இந்த வேலை உங்கள் நிமித்தமாக மெனக்கெட்டு போகக்கூடாது என்பதை பற்றி அவர் திட்டமாய் பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வேலையில அசதி இல்லாத தன்மை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வர முடியும் என்றால், அந்த வேலையினுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய சீரியஸ்னஸை உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். இப்ப கர்த்தர் நம்ம கையை நம்பி எத்தனை பொறுப்புகளை தந்திருக்கிறார் பாருங்களேன். ஒரு சபையை தந்திருப்பாரு, ஒரு ஊழியத்தை தந்திருப்பாரு, அநேக விதமான ஆத்துமாக்களை தந்திருப்பாரு, அல்லது ஒருவேளை அதாவது மொபைல் போனின் மூலமாய் நம்ம வந்து அநேக விதமான மக்களுக்கு ஆறுதலை சொல்லக்கூடிய இந்த கர்த்தருடைய வசனங்களை அறிவிக்கக்கூடிய சில பணிகளை தந்திருப்பாரு, அல்லது வந்து போன்ல ஜெபம் பண்ணக்கூடிய வேலையை தந்திருப்பாரு. இப்படி ஏதாவது ஒரு வேலையை தரக்கூடிய நேரத்துல இந்த வேலைகளை காட்டிலும் உலக வேலைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது உண்டானால், வசனத்தில் என்ன போட்டுக்கு, இந்த ஆவிக்குரிய வேலைகளிலே நம்மை அறியாத ஒரு அசதி ஒன்று உங்களால என்னால செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த வேலையை நம்ம வந்து இந்த வேலையினுடைய முக்கியத்துவத்தை நான் அறிய முடியாமல் போக ஆரம்பிக்கும் பொழுது, இவைகளை காட்டிலும் உலகத்தையே நான் அதிகமாக நேசித்து ஆவிக்குரியவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சாதாரணமா எடை போடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சுவேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, உலகத்திலே காணப்படக்கூடிய நிலைகளை காட்டிலும் ஆவிக்குரிய தன்மை ரொம்ப மேன்மையானது. ஆவிக்குரிய காரியங்களுக்காக அநேகம் ஜனங்கள் ஆரம்ப நாட்களில் ஆவலாய் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தானாக இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்படுகிறது இல்லைன்னு போட்டிருக்கு. அப்போ ஒவ்வொருவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியை பாருங்களேன், கனமான ஒரு வேலை, கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணி. இப்போ உதாரணமாக, அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணி அவங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்டானால், இந்த பணியை குறித்து நீங்க எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படுவீங்க பாருங்க. இந்த மாதிரி தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை நம்ப அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கக்கூடிய இந்த காரியங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எதனால் வருகிறது என்றால், கர்த்தர் தந்திருக்கக்கூடிய வேலையினுடைய முக்கியத்துவத்தை நீங்களும் நானும் அறிய முடியாமல் கடந்து போகும் பொழுது இவைகளை நாம் அலட்சியப்படுத்தும் ஒரு மக்களாக விளங்கி விடுகிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்பு எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு மாதிரி வேறு யாருக்கும் கர்த்தர் தந்திருக்க மாட்டாரு. ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவராகிய தேவன் விசேஷமான அழைப்பை தந்திருக்கக்கூடியவராய் விளங்குகிறார். இந்த அழைப்பில் நீங்கள் உங்கள் உண்மை தன்மையை நீங்கள் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுக்குள் நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்று சொன்னாலே, இந்த வேலையினுடைய முக்கியத்துவமான நிலைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். நெகேமியாவை அவர்கள் மிரட்டும்படிக்காக அழைக்க ஆரம்பிச்சாங்க. நெகேமியாவை கொல்லும்படிக்காக அவர்கள் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை நெகேமியா அந்த வார்த்தைகள் நிமித்தம் பயந்து போய் இந்த வேலையை விட்டு வந்துருவார்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் நெகேமியா சொன்ன அந்த பதிலை பாருங்க, உங்களுக்காக நான் தேவன் தந்த இந்த பெரிய வேலையை விட முடியாது. எனக்கு இந்த வேலை தான் முக்கியம். நீங்க வந்து ஒருவேளை உங்களுடைய பார்வைக்கு நீங்க பெரியவங்களா இருக்கலாமே தவிர, என் பார்வைக்கு கர்த்தருடைய வேலைக்கு முன்பதாக நீங்கள் சாதாரணமான மக்கள் தான். உங்களுக்கு பயந்து நான் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது என்று சொல்லி அவர் ஆணித்தரமான வார்த்தைகளை பேசி முடிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேலையை பற்றியதான முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்கிறது உண்டானால், அசதி இல்லாமல் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இயங்கும் ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 123வது அதிகாரம், அதுல 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 123வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க, நீங்க கவனிச்சு பாருங்க. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. 4வது முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து, எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த வேலை நம்முடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதையான ஒரு வேலையாக, அசதியில்லாத ஒரு வேலையாக காணப்பட வேண்டும் என்றால், பலன்களை எஜமானிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள மட்டுமே நீங்களும் நானும் தீவிரிக்கணும். பலன்களை வேலையை நீங்க கர்த்தருக்கு செஞ்சுட்டு பலன்களை மக்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது உண்டானால், நிச்சயமாய் நம்மை அறியாத சோர்வு வந்துடும். மக்கள் மெய்யாகவே குறைவாக காணப்படக்கூடியவங்க தான். அவங்களால நிறைவான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில தர முடியாது. ஆனால் நீங்க செய்யக்கூடிய வேலை கர்த்தருக்கு வேலை செய்றீங்க. ஆகவே அதனுடைய பலன் கர்த்தராகிய தேவனால் மெய்யாகவே கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இவைகளை தாண்டி உங்கள் கண்களை மக்களின் மேல் பதிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நிறைய திருச்சபையில, நிறைய ஊழியங்கள்ல, ஊழியக்காரர்கள் மத்தியில பேசக்கூடிய வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சபையை நான் கட்ட வேண்டியது அவசியம், இந்த சபைக்கு தேவையான எல்லா பண உதவிகளை நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி ஜனங்களுடைய அநேக விதமான அந்த கரங்களிலிருந்து வரக்கூடிய காணிக்கை எதிர்பார்க்குறாங்க.
ஆனா நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன், நீங்க செய்யக்கூடிய வேலை மனுஷனுக்கு செய்யல, நீங்க செய்யக்கூடிய வேலை கர்த்தருக்கு செய்றீங்க. இந்த எல்லா விதமான காரியத்திற்கும் உரிய பலனை கர்த்தருடைய சமூகத்துல தான் நீங்க எதிர்பார்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய காரியங்களை பாருங்களேன். ஊழியம் என்று சொன்னாலே சில மேல் நாடுகள்ல நீங்க கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் அவங்க சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நிறைய ஊழியக்காரர்கள் ஒரு பிச்சைக்கார மாதிரி இங்க ஊழியங்களுக்காக அதை கூட இதை கூடன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே இந்தியாவில் நிறைய கர்த்தருடைய வசனங்களை பேசக்கூடிய மக்கள் இருக்க ஆரம்பிச்சாலும் கூட இவர்களை எங்கள் நாடுகளுக்குள்ளாக அனுமதிக்காமல் போறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், அவங்க ஒரு பிச்சைக்கார ரேஞ்சுக்கு அந்த காசு வேணும் காசு வேணும் காசு வேணும் இருக்கிறத பற்றி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உங்கள் கண்களும் என் கண்களும் எஜமானை மட்டும்தான் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். அவருக்கு தான் நீங்க வேலை செய்யறதுக்கு வந்திருக்கீங்க. எஜமான்ட்டு நீங்க வேலை பார்த்துட்டு கூலியை வேற யார்கிட்டயாச்சும் நீங்க போய் வாங்குகிறதே படி கூலி கொடுக்க, அதாவது அந்த கூலிக்குரிய காரியங்கள் யாவற்றையும் தர வேண்டியது அவருடைய கடமை தானே. அப்ப வேதம் சொல்கிறதை போல நம்முடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது உண்டானால் ஒரு நாளும் உங்கள் வேலையிலே சோர்வுகள் வராது. எஜமான் கொடுக்கக்கூடிய எஜமான் நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தரக்கூடியவர் அல்ல. எஜமான் உங்களுக்கும் எனக்கும் நிறைவான நன்மைகளை தரக்கூடிய ஒரு எஜமான். வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தரக்கூடிய நேரத்திலே அவர் அமுக்கி கொலுக்கி சரிந்து உங்கள் மடியிலே விழும்படிக்காக கொட்டக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். உங்களால அந்த ஒரு காரியத்தை கூட பிடிக்க முடியாதான், அந்த அளவுக்கு ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய ஒரு தேவனாய் இருக்க ஆரம்பிக்கிறார். அப்ப ஏன் இப்ப நம்முடைய நாட்கள்ல நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படாமல் போறதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தா, என்னுடைய கண்கள் மக்களை பார்க்குது, என்னுடைய கண்கள் மற்ற மக்களுடைய எல்லா விதமான உதவிகளுக்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறது. இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு நல்ல ஒரு வேலைக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? நீ யாருக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்திருக்க, நீ அவன்கிட்ட தான் நீ சம்பளம் வாங்க வேண்டும். இவனை தாண்டி மற்ற மனுஷனுடைய உதவிகளுக்காக நீ காத்திருக்கிறது உண்டானால் தேவன் தர நன்மைகளை இழந்து போக ஆரம்பிச்சிருவார். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நான்காவது காரியம் என்ன, முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய தேவனையே நீங்கள் நம்பி சார்ந்திருக்க வேண்டியது அவசியம். ஆரம்ப நாட்கள்ல ஊழியங்கள் வளரவும் பலகவும் பெருகவும் கூடிய அந்த தன்மைகளுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாரும் கர்த்தராகிய தேவனையே சார்ந்திருக்க ஆரம்பிச்சாங்க. மோசே என்கின்ற மனுஷன் கூட கர்த்தருடைய நாமத்தினால ஆசரிப்பு கூடாரத்தை கட்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனே மோசையை பார்த்து சொல்றாரு, எல்லாருடைய பங்கு அதுல இருக்க வேண்டும் என்பதற்காக நீ அவங்கள்ட்ட போய் சொல்லுப்பான்னு சொல்றாரு. மோசையே கட்டியிருப்பாரு, ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் எல்லாருடைய பங்கு இருக்கணுங்கிறதுக்காக நீ போய் சொல்லுங்க என்பதை பற்றி ஜனங்களோடு கூட பேசும்படிக்காய் வார்த்தையை சொல்கிறாரே தவிர, ஜனங்களுடைய காணிக்கையினாலதான் என்னுடைய ஊழியர்கள் யாவற்றையும் கட்ட வேண்டும்ப்பா, எனக்கு எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் பேசல. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நிறைய ஜனங்களின் நாட்களை தப்பான அர்த்தத்தை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், நான் ஊழியம் பார்க்கறது மக்களுக்கு, நான் உங்களுக்கு தானே ஊழியம் பார்க்கிறேன். இல்ல நீ ஊழியம் பார்க்கற கர்த்தருக்கு ஊழியம் பார்க்கிற, சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கா நீ ஊழியம் பார்க்கிற? இல்ல கர்த்தருடைய ஊழியத்தை நீ செய்யல. அப்ப வரக்கூடிய பலன்கள் கர்த்தருடைய கருத்தில் தான் வர வேண்டுமே தவிர மனுஷன் தரக்கூடிய பலனினால் நீயும் நான் திருப்தியாக்கப்படக்கூடாது. சபை கட்டணும், ஆண்டவருடைய நாமத்தினால ஒரு பெரிய ஒரு சபையை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும், இதுக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க தான் சந்திக்கணும், இதுக்குரிய ஒவ்வொரு விதமான காரியத்தை நீங்க தான் கொடுக்க வேண்டும். இந்த ஒரு காணிக்கையை நீங்க போடுங்க, இந்த ஒரு காணிக்கை போடுங்க, இந்த ஒரு காணிக்கை போடுங்க, இந்த ஒரு காணிக்கை இல்ல கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல காணிக்கை போடுங்க, கர்த்தராகிய தேவருக்கு நீங்க கொடுங்க. ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு விதமான ஊழியத்தினுடைய தேவைகளும் கர்த்தராகிய தேவனால் தான் சந்திக்கப்பட வேண்டியது அவசியம். அதுதான் கர்த்தருடைய திட்டம், அதுதான் கர்த்தருடைய சித்தம். எஜமானுக்கு நீங்க ஊழியம் பார்த்தா அந்த எஜமான் தான் உங்களுக்கு கூலி கொடுக்க வேண்டுமே தவிர கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்திலிருந்து வாங்கி நீங்களும் நானும் ஊழியம் செய்கிறது அல்ல. அப்ப இங்கதான் பெரிய ஒரு தப்பே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. நிறைய ஜனங்கள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியம் என்ன, மக்கள் ஏவப்பட்டு கொடுக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் மக்களை தொந்தரவுபடுத்தி வாங்குறோம் பார்த்தீங்களா, அது மகா பெரிய குற்றம், மகா பெரிய தவறு. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் திட்டம் தீர்க்கமாய் சொல்ல ஆரம்பிக்கிறது. உங்களுடைய கண்கள் எஜமானுடைய கையைத்தான் நோக்கணும், உங்களுடைய ஒவ்வொரு விதமான இருதயமும் எஜமானுடைய ஆசீர்வாதங்களை தான் நோக்கி பார்க்க வேண்டுமே தவிர மக்கள் தருவான், அவன் தருவான், இவன் தருவான், இன்னைக்கு நான் இவனுக்கு தேவையான ஆலோசனை தந்திருக்கிறேன், எனக்கு உண்டான காணிக்கையை தருவான், இவனுக்கு உண்டான, அதாவது இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அதுக்குரிய அநேக விதமான, அதாவது அந்த தொகைகள் யாவற்றையும் தருவான் என்று சொல்லி மக்களை நீங்கள் சாடுகிறது உண்டானால் கர்த்தரிடத்தில் வருகின்ற உதவியும் ஒத்தாசை நின்று போயிடும். அப்ப இந்த வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் எப்படி தெளிவாளி இருக்காரு பாருங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 123:2 என்ன போட்டு பாருங்க, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையைத்தான் நோக்கி இருக்கும், வேலைக்காரியின் கண்கள் தங்களுடைய எஜமாட்டினுடைய கையைத்தான் நோக்கி இருக்கும். அப்படித்தான் நாங்களும் கர்த்தராகிய தேவனுடைய கரங்களை நாங்கள் மெய்யாகவே ஆசையாய் பார்க்கிறோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை காணப்பட ஆரம்பித்தால்தான் ஒரு தடையும் இல்லாமல் தேவனுடைய ஊழியத்தை நிறைவாக செய்து முடிக்க நம்மால் முடியும். இந்த தடைகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன, நம்முடைய கண்கள் பக்க வழியாய் திரும்ப ஆரம்பிக்கிறது. இவன் உதவி செய்யணும், அவன் உதவி செய்யணும், இவ்வளவு காரியத்தை எனக்கு நீ வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சா தான் இந்த ஊழியத்தை அவன் டெவலப் பண்ண முடியும். நீ செய்யக்கூடிய ஊழியம் கர்த்தருடைய வேலை.
இதுக்கு உண்டான எல்லா விதமான வழிமுறைகளை திறக்க வேண்டியவர் கர்த்தர் தான். இதுக்காக நீயும் நானும் போய் அங்கும் இங்கும் போய் அலைய வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய பணியாக இருக்கிறதுனால உங்கள் கண்களும் என் கண்களும் எஜமானுடைய கையைத்தான் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம் என்று வேதத்திலே திட்டமும் தெளிவாய் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. அசதி வருவதற்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய கண்கள் பக்க வழியை நோக்கும் போது நம்ம எரியாத அசதி வந்துடும். நிறைய தேவைகள் சந்திக்கப்படாம போகும்போது சோர்ந்து போயிடும், பலவீனப்பட்டு போயிடும். இந்த மாதிரி வராமல் போயிடுச்சு, இத்தனை விதமான மக்களுக்கு இவ்வளவு பிரசங்கம் பண்ண இவங்க தராமல் போயிட்டாங்க, இப்படி நான் என்னுடைய கண்களை திசை திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னை அறியாத சோர்வு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சிடும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சோர்வடையாமல் வேலையிலே அசதி இல்லாமல் நீங்களும் நானும் இயங்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய சித்தம். இந்த அசதி வர்றதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், சில காரணங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இந்த மாதிரி காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் இவைகளெல்லாம் புறம்பாக்கி அசதி இல்லாத ஊழியர்களை நாம் செயல்படுத்துகிறது உண்டானால் நிச்சயமாய் அதற்குரிய முழு பலனை மறு உலகத்தில் தடையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வேலையை தாண்டி, எங்கள் எல்லைகளை தாண்டி மற்றவனுடைய எல்லைகளுக்குள் பிரவேசித்து அவனுடைய வேலைகளை நாங்கள் செய்து முடிக்கிறது எங்கள் வேலைகளிலே அசதியை உருவாக்கும் என்கிறதை பற்றி கர்த்தர் திட்டமும் தீர்க்கமாய் பேசிக் கொண்டு வந்தீர். இரண்டாவது காரியமாக, நல்ல பங்கு என்னது என்பதை கர்த்தருடைய மனதை ஆராய்ந்து பார்க்க மனமற்றவனாய் எதையாக நாங்கள் செய்து கொண்டு வந்து இவைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விருப்பப்படும் பொழுது கர்த்தர் நீர் அவைகளை புறக்கணிக்கக்கூடிய நேரத்தில் வேலையிலே எங்களை அறியாத ஒரு சோர்வு உருவாக்கப்படுவதை நாங்கள் பார்த்தோம். அப்பா, கர்த்தருடைய மனதின் ஆழத்தின் விருப்பங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ திறக்க வேண்டும் என்று உடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வேலையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட நெகேமியா மாதிரி மற்றவர்கள் பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்தில் அல்லது முக்கியமான ஒரு காரியத்திற்காக கர்த்தாவே எங்களுடைய வேலைகளை அழிக்கும்படிக்காக எங்களை கொலை செய்யும்படிக்காக திட்டம் தீட்டக்கூடிய அந்த மக்களுடைய மனசை நாங்கள் ப்ளீஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த பெரிய வேலையை விட்டுக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினாலே நெகேமியா ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். கர்த்தர் என் கையை நம்பி பெரிய வேலையை தந்திருக்கிறார், இதை விட்டு நான் மெய்யாகவே உங்கள்கிட்ட வர முடியாது, இந்த வேலையை நான் விட்டு வருகிறதுனால் இந்த வேலை மெனக்கெட்டு போவானே என்பதை பற்றி அவர் பேசுகிறத நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த மாதிரி பெரிய பொறுப்புகளை கர்த்தர் நீர் எங்கள் கரங்களிலே நம்பி தந்திருக்கிறீர். இதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டு இவைகளுக்காக உலகத்திலே காணப்படக்கூடிய நிலைகளை நாங்கள் புறம்பாக்கவும் உலகத்தினுடைய காரியங்களுக்காக இவைகளை விட்டு விலகிவிடாத ஒரு உண்மையான மனதை நீர் இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கடைசியாக, எல்லா விதமான வேலைக்கும் தர வேண்டிய கூலியை எஜமானுடைய கருத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, மற்றவங்களை நம்பி நாங்கள் ஊழியத்துக்குள்ள வரல, மற்றவங்களுடைய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அழைப்புக்காக நாங்கள் ஊழியத்துக்கு வரல. எங்க எஜமான் தான் எங்களை ஊழியத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு எல்லா விதமான கூலிகளை தரணும். அந்த வேலைக்குரிய ஒவ்வொரு விதமான வழிமுறைகள் யாவற்றையும் திறக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. இதனால நாங்கள் எஜமானையே சார்ந்து நாங்கள் ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சா மட்டும்தான் எங்களுடைய ஊழியங்களிலே எங்களுடைய வேலையிலே அசதியற்ற ஒரு நிலைகள் காணப்படும் என்கிறதை பற்றி கர்த்தர் திட்டமும் தீர்க்கமாய் பேசினீர். எங்கள் பார்வையை குறித்து நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அணுகுமுறையை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எதை நோக்கி நாங்கள் பயணப்பட வேண்டும் என்பதை பற்றி ஜாக்கிரதையாக காணப்பட இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற உணர்வையும் ஞானத்தையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கொடுக்கப்பட்ட வேலை பெரிய வேலை, இந்த வேலையிலே அசதி இல்லாமல் நீங்களும் நானும் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்றால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை நீங்கள் ஆழமாய் விளங்கிக் கொண்டு அவைகளின்படி இயங்க ஆரம்பித்தால் நம்முடைய வேலையை கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தேவராஜ்யத்தில் சென்று அடையக்கூடிய முக்கியமான பங்குகளை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.